அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 691வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் பிசுபிசுத்து போன காசா சிட்டி ஆக்குபேஷன், காசா என்ற பெரிய நகரத்தை பிடித்து விடுவோம் என்ற போய் தங்களுக்கு அது ஒரு பெரிய நரகம் என்பதை தெரிந்து கொண்டார்கள். இவங்க கொடுத்த பில்டப்பில் என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, ஏதோ ஒரு பெரிய நாட்டுக்குள்ளால புகுந்து அதனுடைய தலைநகரை பிடிப்பது போன்ற ஒரு தோற்றம். இப்பொழுது அதே அளவில் ஒரு வீழ்ச்சி. நேற்று ஹமாஸோட ஆப்ரேஷனை ரேர் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க. ரொம்ப அரிதான ஒரு வகையான தாக்குதல். அந்த தாக்குதலில் ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் அடைஞ்சிருக்கிறார்கள். அதில் ரோட் சைட் பாம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரோட் சைட் பாம் எதுக்குன்னு கேட்டால், சாலையோரத்தில் குண்டுகளை வைத்து வெடிக்க வைக்கிறார்கள். கிடியான் வேகட், இது இஸ்ரேல் ஹஸ்ன்னு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அங்கே வருகின்ற டேங்குகளுக்கும் ஏபிஎஸ்ன்னு சொல்ல ஆர்ம்டு பர்சனல் கேரியருக்கும் ஹெவிலி ஃபார்ட்டிஃபைடு, முழுமையாக மறைக்கப்பட்ட அல்லது பாதுகாக்கப்பட்ட ஆயுத வாகனங்கள் இவற்றிற்கு வைத்த பெயர். இவை அணிவகுத்து வரும்போது ரோட் சைடு பாம்ஸு நேற்று நிறைய வெடிக்கிறது. நிறைய அதுக்குள்ளே லாக்காகி எரிஞ்சு செத்தவனும் உண்டு, தப்பி ஓடினவனும் உண்டு. தப்பி ஓடினவனை துரத்தி சுட்டிருக்காங்க. அப்போ நேற்று ரோட் சைடு பாம்ஸ் பெரிய அளவில் ஒரு தலைப்புச் செய்தியாக இருந்திருக்கிறது. அடுத்தது, ஒரு டெபுட்டி கமாண்டர் அல் ஜெய்தூன் பகுதியில் ஒரு பக்கத்தில் ஒரு டெபுட்டி கமாண்டர், அவரு கூட இருந்த இஸ்ரேலிய இராணுவம், இன்னொன்று ஒரு கமாண்டர் அவரு கூட இருந்த ஆர்மர்ட் காப்ஸ் கேரியர், அதையும் சேர்த்து அழிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல். இவற்றிற்கெல்லாம் நுக்பா மிக முக்கியமான காரணம் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் சகாதத்தை மட்டுமே நாடி வருபவர்கள் என்ற அளவில் ஒரு அதி வீரமான ஒரு படை என்று சொல்ல வேண்டும். அவர்களெல்லாம் பயங்கரமான டெரரிஸ்ட் அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க சகாதத்தை நாட்டுறாங்க, அதனால பயங்கரமாக தாக்குறாங்க. இதுக்கெல்லாம் நீ கொடுத்த பில்டப் தான் காரணம். பெருசாக காசா சிட்டின்னா அங்கே மக்கள் வெளியில் போகிறாங்க, நீ குண்டு தான் போட முடியுது தவிர உள்ளே போக முடியலைங்கிறது தான் இன்று வரைக்கும் உள்ள தகவல். இதில் அடுத்தது, இஸ்ரேலி மீடியா ஒரு பக்கத்தில் ஒரு மீடியா என்ன சொல்லுதுன்னா, சேனல் 12, ஐடிஎஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஃபேஸிங் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அதாவது இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் பயங்கரமான ஒரு எதிர்ப்பை எதிர்கொள்கின்றன. அழிவுகள் நிறைய வருகிறது. அவங்க ஹமாஸை டிஃபீட் பண்ணவே முடியலை. இந்த டனல்ஸ் ஆர் இன்டாக்ட், அதாவது இந்த சுரங்கப்பாதைகள் அப்படியே இருக்கிறது. அண்ட் ஃபைட்டர்ஸ் ஆர் வெல் ப்ரிப்பேர்ட். அதாவது தண்ணி இல்லை, உணவு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா அந்த போராளிகள் மிகவும் நன்றாக தயாரானவர்களாக தெரிகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, 2-3 நல்ல விஷயங்கள். ஒன்று, இவ்வளவு இடைபாடுகளுக்கு இடையும் இவ்வளோ கஷ்டங்களுக்கு இடையும் கொஞ்சம் டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த டிஸ்பிளேஸ் ஆகிறாங்களா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்களா, அந்த மக்களுக்கு பின்னாடியே போகிறாங்க. அதில் உள்ள குழந்தைகளை அவங்க எங்கே போய் செட்டில் ஆகிறாங்களோ அங்கே படிக்க கொடுக்குறாங்க. அங்கே இருந்து அவர்கள் அடுத்தால குண்டு போட போகிறோம் அல்லது லீஃப்லெட்டை போடுறோம்னு சொன்னால், அங்கேருந்து வேறு எங்கேயும் போனால் அவங்க கூடவே போய் அடுத்தால எங்கே போய் செட்டில் ஆகிறாங்களோ 2-3 நாளைக்கு தான். இப்படி மொபைல் ஸ்கூலை நடத்திட்டு இருக்காங்க. இது ரொம்ப, அதனுடைய முழு ரிப்போர்ட்டும் கண்ணீர் வரக்கூடிய அளவில் இருக்குது அவங்களுடைய தியாகங்களை பார்க்கும்போது. இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, தாய் தந்தரில் இறந்த குழந்தைகளுக்கு சில வேடிக்கைகளை காட்டுகின்ற அந்த மொபைல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள சின்ன விளையாட்டுகளுக்கு உட்படுத்துவது, இதெல்லாம் நடக்குது. அதாவது ஒரு பொதுமக்களுடைய கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது. காசாவால் மக்கள் வெறுமனே தண்ணீருக்கும் உணவுக்கும் அழுது கொண்டு மட்டும் இருக்கவில்லை, அவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை எல்லாம் அந்த மக்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அந்த நீளமான அறிக்கைகளை படிக்கும்போது நமக்கு நெஞ்சத்தை தொடுவதாக இருக்கிறது. இன்னொன்று, நேற்று ஒரு அறிக்கை நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இஸ்ரேலோட எக்ஸ்பர்ட்ஸ் பலவிதமான அறிக்கைகளை கொடுக்குறோம். நேற்று காசா சிட்டிக்கு சுற்றி உள்ள பகுதிகளில் பயங்கரமான லாஸு.
இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஹெலிகாப்டர் போயிருக்கு, ஆம்புலன்ஸ் போயிருக்கு, என்னமில்லாமல் போயிருக்கு. அப்படி இருந்து மீட்டு முடியலை. அவங்க ரோட் சைடு பாம்பு வச்சோடனே இவன் ஸ்டன் ஆகி நின்றுட்டான். ஒன்றும் உள்ளே போக முடியலை. அதாவது சாலை ஓர குண்டுகள் எங்கேருந்து எப்படி வெடிக்குன்னு தெரியாது. அதனால் ஹெலிகாப்டர் தான் வந்து இறங்கணும். ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய இடத்துலையும் குண்டுகள் வெடிக்கும். அதனால் ஒன்றும் முடியலை. இதுக்கு பின்னணியில் நம்ம ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் அவங்க வெளியிட்டதை படித்தோம். இப்போ அவங்க ஒரு இஸ்ரேலிய செக்யூரிட்டி ஏஜென்சிஸு உட்பட்ட அங்கே உள்ள இஸ்ரேலில் உள்ள நல்ல நோக்கம் கொண்ட இஸ்ரேல் மீது இஸ்ரேல் அந்த யுத்தத்தை தொடரக்கூடாது, அதில் நாம் வெற்றி பெற மாட்டோம் என்பதை உறுதியாக நம்புகின்ற பத்திரிகையாளர்கள் சேர்ந்த ஒரு ரிப்போர்ட். அதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஹமாஸை நம்ம தோக்கடிக்க முடியாது. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று, இட் இஸ் ஐடியாலஜி இஸ் குளோபல். அது வந்து நம்ம தொடக்க காலத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன். அது வந்து கொள்கை ரீதியானது. அநியாயத்தை எதிர்க்க வேண்டும். நம்மளுடைய நிலத்தை ஆக்கிரமித்தவனை, இப்போ ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவதே ஐக்கிய நாடுகள் கொடுத்த இடத்தையும் ஆக்கிரமிச்சதுதான். ஆனால் மொத்த பாலஸ்தீனத்தையுமே இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்பதுதான் கான்செப்ட். இது வந்து உலகளாவிய ஒரு ஐடியாலஜி. இப்போ உலகம் முழுவதும் மக்களை ஒன்று திரட்டுவதும், இந்து ரஜப் குரூப் போல உள்ள குரூப்புகளை இயக்குவதும், எல்லா கோர்ட்லையும் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் அனுப்பாத, அதை கொடுக்காத, இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த ஐடியாலஜியை, இந்த ஹமாஸோட கொள்கைகளை நம்புகின்றவர்கள் உலகம் முழுவதும் வாழுகின்றார்கள். அதனால இது மிக முக்கியமான காரணம். அவங்களை அழிக்க முடியாது. குளோபல் ஐடியாலஜி, இட்ஸ் நெட்வொர்க் இஸ் குளோபல். அதே மாதிரி அதனுடைய தகவல் தொடர்பும், அது வைத்திருக்கக்கூடிய வலைத்தளமும், அதே மாதிரி நெட்வொர்க், அங்கங்கே ஹமாஸோட குரூப்புகள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அடுத்தது இந்த ஹிந்து ரஜப் குரூப் வந்து அதே போல் உலகம் முழுவதும் ப்ரொட்டஸ்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதாவது போராட்டங்களை ஏற்பாடு பண்ணுறது அவங்க தான். நம்ம பார்த்தோம் கொலம்பியா யூனிவர்சிட்டி, நியூயார்க் யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் பயங்கரமான இது. அந்த முகமது கலீல் வந்து கடைசியில் சிறையில இருந்து வந்து ட்ரம்புக்கு மேலே கேஸ் போட்டார். அந்த அளவுக்கு அவர்கள் தைரியமாகவும் வீரமாகவும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. அதையும் அந்த அறிக்கை சொல்லுது. அடுத்தது, sympathizers are mobilizing mobs throughout the world. இவர்களுடைய அனுதாபிகள், ஐடியாலஜிஸ்டுக்கு கூட வேலை செய்கிற அந்த அனுதாபிகள் உலகம் முழுவதும் மக்களை ஒன்று திரட்டுவதில் வெற்றி பெற்று விட்டார்கள். அடுத்தது, இட் இஸ் ஃபண்டிங் பேஸ் இஸ் ஆல்சோ குளோபல். இதில் பல அதிசயமான தகவல்கள் இருக்கிறது. அது அந்த தகவல்கள் நம்ம வெரிஃபை பண்ணால் உண்மைன்னு தான் தெரியுது. ஃபண்டிங் பேசிஸ் குளோபல், அதாவது பணம், அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது உலகம் முழுவதும் இருந்து கிடைக்குது. அதில் முக்கிய 3 நாடுகள், ஒன்று துருக்கி, ஒன்று முதல்ல கத்தரை சொல்லணும், கத்தர், துருக்கி, ஈரான். இதில் உள்ள பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், வேர்ல்டு ட்ரேட் பண்ணுறக்கூடிய உலகம் முழுவதும் உள்ள பிஸ்னஸ் வியாபாரிகளை ஆர்கனைஸ் பண்ணி பணத்தை ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. $2.8 பில்லியன் கத்தர் அரசாங்கம் கொடுத்துருக்கு. இது எப்போ கொடுத்ததுங்கிறது அந்த அறிக்கையில் இல்லை. கத்தருடைய கான்ட்ரிபியூஷன் தான் 2.8 பில்லியன். அப்போ கத்தர் கவர்மெண்ட் பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது என்பது இஸ்ரேலுடைய இது. ரெண்டாவது, கத்தருடைய டிப்ளமசி, அவன் எல்லா நெகோசியேஷனுக்கும் சென்டராக இருக்கான். தாலிபானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த இதுக்கும் ஆஃபீஸ் பிடிச்சி கொடுத்ததுலேருந்து எல்லாம் தோகா தான் செயல்படக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை, அப்படி சொல்லணும் நம்ம. அப்படித்தான் அது வந்து பல போர்களை நிறுத்தி இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் கொடுக்கணும்னா அதை பல யுத்தங்களை நிறுத்தினது கத்தருடைய அமீர் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அது நடந்திருக்கிறது. கத்தரும் ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர். அத்தனை பொருளாதார தடைக்கு இடையிலையும் ஈரானும் ஈரானுடைய பிஸ்னஸ் பீப்புளும் கொடுக்குறாங்க. அடுத்தால அவங்களை வெல்ல முடியாத மிகப்பெரிய காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இந்த பணம் இந்த இதையெல்லாம் பார்க்கல, அவங்க சகாதத்தை தான் விரும்புகிறார்கள். போர்முகத்திலே இறைவனின் பாதையில் தங்களை தர வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறார்கள். இந்த சாக்ரிஃபைஸ் மைண்டு, இந்த தியாகம் செய்ய வேண்டும், தங்களை தர வேண்டும் என்ற உணர்வும் அதற்கான உற்சாகமும் பெற்றிருக்கக்கூடிய இவர்கள் இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களை அவங்க டெக்னாலஜி இஸ் குளோபல், அதையும் சொல்கிறோம். டெக்னாலஜி, அவங்களுடைய டெக்னாலஜி அண்ட் மெத்தடாலஜி எல்லாமே உலகத்திலிருந்து எல்லா நல்ல நுணுக்கமான ஆயுத உற்பத்திகளையும் தெரிந்து கொள்கிறார்கள். மோஸ்ட்லி ட்ரெயின்டு பை ஈரான் தான் அவங்களுக்கு அந்த மிசில் டெக்னாலஜி அது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது.
ஆரம்பத்தில் அவங்க தானாகவே சிலதை வளர்த்தாங்க, பிறகு அவர்களுக்கு இந்த வசதியெல்லாம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் ஈரான் கொடுத்ததில்லை, அவர்களே தயாரிப்பது. அடுத்தது நுக்பாங்கிற இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸு அவங்க கடைசி நேரத்திற்காக பயன்படுத்துவதாக வைத்திருந்தார்கள். இப்போ நம்ம போய் காசா சிட்டின்னு பெரிய பில்டப் கொடுக்கவே அதை இறக்கி விட்டாங்க. அதனால தான் நம்ம ஆட்கள் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸை எதிர்கொள்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்தல அவங்களோட டோட்டல் மொபிலைசேஷனை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தே ஆர் எவால்விங் டிரான்ஸ்நேஷனல் ஏசியன் மெட்ரிக் என்று சொல்லுகிறார்கள். அதாவது உலகத்தில் இனிமே ஆசியாவை பார்த்து ஆசியாவிலும் குறிப்பாக மிடில் ஈஸ்டையும் குறிப்பாக ஈரான், கத்தர், துருக்கி, ஹமாஸு இவர்களை பார்த்து பாடம் படித்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு குளோபல் பவரை மாற்றுறாங்க. அடுத்தது அவங்களுடைய மிகப்பெரிய சாதனை, நத்தியான்ஹுவை ஒரு கிரிமினலாக அறிவித்தது, இஸ்ரேலை ஒரு ஆக்குபையிங் ஸ்டேட்டுன்னு உலக நாடுகள்லாம் ஒட்டுமொத்தமாக அறிவித்தது. ஐசிசி நத்தியான்ஹுவை ஒரு கிரிமினல்னு ஏற்படுது. இது இவ்வளவும் சாதித்திருக்கிறார்கள். ஆனால் அதனால் அவங்கள வெல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிக்கை சொல்லுது. ஆனால் நமக்கு தான் தெரியும் 63,000 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். ஸ்டார்வேஷனில் மட்டும் பட்டியலில் மட்டும் இதுவரைக்கும் 317 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். அடுத்தால அட்டாக்ஸ் எங்கெல்லாம் நேற்று பண்ணியிருக்காங்கன்னா, நாசர் ஹாஸ்பிட்டலில் 3வது தடவையாக அப்பாலஜி கேட்டுக்கிட்டே தாக்குறது, அப்பாலஜி கேட்டுக்கிட்டு அதே தப்பை செய்கிறது ஒன்று, மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதே தவறை செய்வது ஒன்று, சரண்டர் ஆகிறது, ரெண்டும் பெரிய ஆயுதம் அவங்களுக்கு. அடுத்தது டாக்ஸிக் கேஸையும் கன் பவுடரையும் காசாவினுடைய பல பகுதிகளிலும் படர விட்டு இருக்கிறார்கள். இதனால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. அடுத்தது பெய்த் லோஹியா, ஜபாலியா, கான்யூனஸ் இந்த இடங்கள்ல கொண்டு போட்டிருக்கேன். இதில் இன்னொரு இனிப்பான செய்தி என்னவென்று சொன்னால், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எகிப்துக்கு சொந்தமான ரஃபா பகுதியிலிருந்து 6.7 கிலோமீட்டர் அளவுக்கு தண்ணி கொண்டு வரத, தண்ணீர் டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று எகிப்துக்கு சொந்தமான ரஃபா பகுதியிலிருந்து கொண்டு வராங்க. அதனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை தீரும். 10,000 குபிக் மீட்டர்ஸ் வாட்டர் அதில் இதாகும். ஆனாலும் நேற்று காசா சிட்டிக்குள்ளால வாட்டர் டேங்கர் தண்ணி கொடுக்குது. அது குழந்தைகள் எடுத்துகிட்டு போகிறத மிடில் ஈஸ்ட் மானிட்டர் பத்திரிகை 28/8/2025 டேட்டு போட்டு நமக்கு காட்டுகிறது. ஆக அந்த தண்ணீர் பஞ்சத்தை எப்படியும் இந்த போராளிகள் தீர்க்கிறாங்க. இப்போ கான் யூனிஸையும் இது கனெக்ட் பண்ணுது. கான் யூனிஸ், ரஃபா, முவாசி இந்த 3 இடங்களிலும் தண்ணீர் தட்டுப்பாட்டை இல்லை என்று ஆக்கியிருக்கிறார்கள். அப்போ நமக்கு என்ன படுதுன்னா, இவன் பெரிய படவிடமா டேங்கை கொண்டு போனால், அதை கொண்டு போனால், நாங்கள் அதை பிடிச்சிருவோம் இதை பிடிச்சிருவோம்னு சொன்னால், ஆனால் நேற்று ஃபுட் மார்க்கெட்டை பற்றி சொன்னோம், இன்னைக்கு தண்ணி கொடுக்குறது அப்படியே லைவ் ஃபோட்டோவே போட்டு விட்ருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அது தண்ணி கேன்லாம் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, அவ்வளோ தெளிவான தண்ணீர் கிடைக்குது. இது இந்த 3 பகுதியில் இப்போ நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த காணொலியில் சொன்னேன், ஹமாஸ் இந்த டிஸ்பிளேஸ்டு பீப்புள் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்காங்களா, நீங்கள்லாம் அங்கே இருக்காதங்க, கான் யூனிஸுக்கு வந்துருங்க, ரஃபாவுக்கு வந்துருங்கன்னு சொன்னாங்க. இந்த ஏரியாவில் அதாவது அது ஒரு பெரிய மொபிலைசேஷன் கிடையாது, துண்டு துண்டாக தனித்தனியாக நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இங்கே வந்துருங்க. ஓரளவுக்கு கான் யூனிஸை சேவ் பண்ணியிருக்காங்க. இவன் 691 நாளுமா குண்டு போட்டும் அழித்தும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கடுமையாக சண்டையிட்டு அதை காப்பாற்றி இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், நேற்று கூட 3 ஹாஸ்பிட்டல், அல்சிஃபா ஹாஸ்பிட்டலு, இந்த குவைத் ஹாஸ்பிட்டல், பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல், 3 ஆஸ்பத்திரியும், நாசர் ஹாஸ்பிட்டல், 4 ஆஸ்பத்திரிலையும் திரும்ப குண்டு போட்டிருங்க. அப்போ 4 ஆஸ்பத்திரி இயங்குன்னு அர்த்தம். காசா ஹாஸ்பிட்டலில் உள்ள டீன் மட்டும் ரொம்ப நிறைய காயம்பட்டவர்கள் இங்கே இருக்கிறாங்க. இங்குள்ள நிறைய பேருக்கு வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுகிறதுன்னு ஒரு அறிக்கை வச்சிருக்காரு. நாளைக்கு கழிச்சு அவங்க வேற ஏதாவது நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்லுது. இப்போ நமக்கு அடுத்தால மல்டிபிள் கோஆர்டினேட்டட் அட்டாக் இப்படியெல்லாம் நிறைய அட்டாக்கே சொல்கிறாங்க. நேற்று ஒரு 250 பேர்கிட்ட இஸ்ரேலிய இராணுவம் அழிந்திருக்கிறது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் உள்ள சேனல் 15 சொல்லுது, லோ காஸ்ட் ஆப்ரேஷன் அண்ட் ஹை காஸ்ட் வெஹிக்கிள்ஸ். நம்மளுடைய வெஹிக்கிள்லாம் நம்ம அனுப்புகிற இராணுவ, அதாவது கிடியான் வேர்கன் ஒவ்வொரு இராணுவம் பல $1 மில்லியன் விலை உள்ளது.
அவன் ரொம்ப சாதாரண குண்டை வச்சு அழிச்சு போடுறான். அதனால லோ காஸ்ட் ஆப்ரேஷன் தான் அவங்களுக்கு இன்னும். ஆனால் நமக்கு வந்து கேஷுவாலிட்டி ஹை காஸ்ட்டாக இருக்குது. அடுத்த வெஸ்ட் பேங்கில் துல்காமில் நேற்று ஒரு பெரிய ரைடு நடத்திருக்கான். திரும்ப அடி வாங்கிட்டு ஓடிருக்கான். பல ஸ்கூல் பில்டிங்களை இப்போ குண்டு போட்டு அழிக்கான். எப்படி காசால ஸ்கூலெல்லாம் ஷெல்டராக இருந்ததா, பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கல, மக்கள் அங்கேயும் இங்கேயுமே எல்லா வீட்டையும் இடிச்சதுனால அங்கே போய் குடியிருந்தாங்க. அதை அழிச்சது மாதிரி வெஸ்ட் பேங்க்லேயே நேற்று அழிச்சிருக்கான். ஆனால் போராளிகள் எதிர்த்து போராடி இருக்காங்க, போர் செய்திருக்கிறார்கள். அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் தப்பிச்சு ஓடின தகவல் மட்டும்தான் இருக்கு. எத்தனை பேர் காயம்பட்டார்கள் என்பது இல்லை. அடுத்தது நம்ம ஹூத்திஸுக்கு வந்தால் நேற்று 12 தாக்குதல் இஸ்ரேல் நடத்தியிருக்கு. அந்த 12 தாக்குதலில் சில முக்கியமான கமாண்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லியிருக்கோம். அதை ஹூத்திஸ் வந்து இதெல்லாம் ஃபால்ஸ் கிளைமு அப்படின்னு இருக்கான். அதாவது சில கொஞ்சம் டீவியேட் ஆகி போய் மாலிகல் ஹவுத்தியே போட்டாங்கங்கிற அவர் பிறகு வீடியோவில் தோண்டி பேசியிருக்கிறார். அவர் பேசும்போதே அங்கே இது விழுந்துருக்கு. வேலைக்கிழமை தவிர அவர் ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அவர் பேசும்போதே அங்கே வந்து ட்ரோன்ஸ் விழுந்து தான் இருக்கு. ஆனால் அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அவங்களுடைய தாக்குதல் எங்களை பெரிதாக பாதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நேற்று கொடுத்துருக்கான் அடி. எங்கள் எகிப்துக்கு மேலே இருந்து, இதுதான் நேற்று ஹைலைட், எகிப்தை தாண்டி வந்து இஸ்ரேலில் குண்டு விழுந்துருக்கு. இதை பார்த்து அது மல்டிப்புள் வார்ஹெட்டட் மிசைல், அது ஃப்ராக்மெண்ட் ஆகி வருமா, அந்த மிசைல் பல ஏரியாக்களில் தாக்கி பயங்கரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஷெல்டருக்கு ஓடினா வழக்கம் போல ஷெல்டரில் கீழே விழுந்தவன் எவனும் செத்ததா தெரியல, ஆம்புலன்ஸ் சர்வீஸும் செத்ததா சொல்லலை. ஆனால் நேற்று எகிப்துவுக்கு மேலேயோட வந்தது. அப்போ எகிப்தினுடைய ஏர் ஸ்பேஸு ஒன்றிலே ஓப்பனாக இவங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது அதுக்கும் இஸ்ரேலை போல தடுக்கக்கூடிய சக்தி இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா எகிப்து இப்போ இந்த தண்ணி கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் ஓப்பனாக வந்துருக்கு. அவன் அடிக்கடி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கான், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் வழியாக தான் பெரும்பாலும் போராளிகளுக்கு உணவு வர வேண்டும் என்று. அடுத்தால சைரன் சத்தம் நேற்று மல்டிபிள் ஏரியாஸில் கிடச்சிருக்கு. 200 லொக்கேஷனில் சைரன் சத்தம் கேட்டிருக்கு. அப்போ 200 லொக்கேஷனை இவங்க அடிச்சிருக்கு. 200 பகுதிகளில் இவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அப்போ 200 இடங்களில் உள்ள மக்கள் பதுங்கு குழியிலே இருக்கிறார்கள். அடுத்தது நாங்கள் நீ எப்படி எங்களை தாக்கினாலும் நாங்கள் இந்த மக்களுக்கு துணை போவதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது சிரியாவுக்கு வந்தா, சிரியா தான் இப்போ காசாவோட மோசம். என்னன்னா ஒரு பக்கத்தில் இவன் அடி வாங்குற இஸ்ரேலு, இன்னொரு பக்கம் நேற்று டமாஸ்கஸில் ஜூலானியனுடைய கார்டன் வர ரெசிடென்ஸ் வரைக்கும் தாக்கியிருக்கான். ஆனால் ஜூலானி அவங்க கூட கைகோப்பம்னு சொல்கிறான். அதுக்கு பிறகு நேற்று கோலான் ஹைட்ஸில் இருந்து வெளியில் வர வேண்டியதாகிட்டு இப்போ என்ன புது திட்டம் சொல்கிறான்னா, நெத்தன்யாஹு சுவைதால இருந்து கோலான் ஹைட்ஸ் வரைக்கும் டீமிலிட்டரைஸ்டு ஏரியாவை உருவாக்க போகிறோம். இதுக்கிடையில் எந்த இராணுவமும் இருக்கக்கூடாது, யாரும் ஆயுதம் தாங்கள் இருக்கக்கூடாது என்ற இதை நாங்கள் உருவாக்க போகிறோம்னு குண்டு போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் அங்கே உள்ள இவன் வந்து ஹிஸ்புல்லாங்கிறான், அல்லது ஈரான் பேக்டு ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நேற்று நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். இதில் என்னன்னா உணவு வழங்கக்கூடிய ஏரியாவை பல ஏரியாக்களில் இஸ்ரேல் நிலைநாட்டி இருக்கிறான். அப்போ எந்த அளவுக்கு சிரியா அவன் கைக்கு போயிருக்குங்கிறத அது காட்டுகிறது. இதை திரும்ப இதை ஒரு கேள்வி நேற்று எல்லா உலக நோக்கர்களும் வைக்கிறாங்க. உன்னிட்ட சரண்டரான ஒரு நாடு உண்டுன்னா அது இப்போ சிரியா தான், ஜூலானி தான். அந்த நாட்டையே ஏன்டா நீ இந்த பாடுபடுத்துற அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ உன்னுடைய நோக்கம் என்னன்னா, காசால ஏதோ போராளிகள் தாக்கினாங்க, போராளிகள் இருக்கிறாங்கங்கிறதல்ல. உன்னுடைய அகண்ட இஸ்ரேல் திட்டம் யார் எந்த பக்கம் போனாலும், எவன் இருந்தாலும், தடுத்தாலும், சண்டை போட்டாலும் போராட்டாலும் நீ விரிவாக்கி கொண்டே இருப்பாய் என்பதை தான் காட்டுகிறது என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இந்த யுஏனுடைய வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்க தண்ணியை கொண்டு வரதை ஹெட் ஆஃப் த கோஸ்டல் முனிசிபாலிட்டிஸ் வாட்டர் யூட்டிலிட்டி முகமது உமர் ஷரீஃப்ங்கிறவரை ரொம்ப பாராட்டி இருக்கிறாரு. இது மக்களுடைய தண்ணீர் தாகத்தை போக்கும். குறிப்பாக கான் யூனிஸிலும் மவாசிலும் ரஃபாலையும் பெரிய அளவில் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இணைந்திருங்கள், இது போன்ற தகவல்களை தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.